அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தம் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தின் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோடே பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோடே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோடே வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து இதை கையாண்டு கொள்ளுங்கள் என்றான். இங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன நடக்குதுன்னா பாருங்கள். யாக்கோபுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாங்க, தீனாள் என்பவங்க. அவங்க வெளியே பெண்களை பார்க்க புறப்பட்டு போகிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, பிரியமானவர்களே, தேவையில்லாத சம்பந்தம், தேவையில்லாத ஒரு ஐக்கியம் நமக்கு பெரிய பாதகத்தை தான் ஏற்படுத்தும். நாம் பெண்கள் அடங்கி வீட்டில் இருந்து கர்த்தர் சொன்னபடி நம்ம சாந்தமும் அமைதலுமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளியிலே அதிகமாய் சுற்றுவது, அநேக பெண்களோடு சேர்ந்து தவறான காரியங்களை ஈடுபடுவதோ அந்த மாதிரியான காரியங்களை நாம் விட வேண்டும். இங்கே பாருங்கள், அவங்க வெளியே போயிட்டு சுற்றிட்டு இருக்க டைமில் ஒரு பையன், ஒரு ராஜாவுடைய மகன் பார்த்து விட்டு அவங்களை தீட்டுப்படுத்துகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த முழு குடும்பத்துக்கும் அந்த ஊருக்குமே ஏற்படுதுன்னு சொல்லி பாருங்களேன். பிறகு அவங்க பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பெண்களோடே உங்கள் மகன்களை சம்பந்தம் கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தரோட வார்த்தை நம்ம இஸ்ரவேல் அந்த புற ஜாதி பீப்புளோட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது தான். அது நம்ம எவ்வளோதான் பொருள் கொடுத்தாலும் சரி, ஊரையே கொடுத்தாலும் சரி, கர்த்தர் வார்த்தையில் நம்ம எப்பவுமே உறுதியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரிகளையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியினால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமாக மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாக இருப்போம். விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமல் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய் விடுவோம் என்று சொன்னார்கள். இப்போ அந்த மகளை பிடிச்சிருக்குன்னா நியாயப்படி அவங்க பேசியிருக்கலாம், இல்லை கேட்டிருக்கலாம், அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கும், இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் செய்த காரியம் மிக மோசமானது. அவன் அவளை கூட்டிகிட்டு போய் தீட்டுப்படுத்தி இருக்கிறான்.
ஸோ பாருங்க, நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எம், இந்த மாதிரியான காரியங்கள் நிறைய இந்த உலகத்தில் நடக்குது. நம்ம ஒரு நியாயமான முறையில் தான் சந்திக்கணும் பிரியமானவர்களே. ஒரு மகளை பிடித்திருந்தாலோ மகனை பிடித்திருந்தாலோ எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டில் போய் பேசி அந்த என்ன முடிவோ சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம நிதானிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் தவறான வழியில் போகும்பொழுது அது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சந்ததிக்கே மிகப்பெரிய ஒரு நிந்தையையும் சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் யாவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாய் இருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசிய இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாக இருக்கிறார்கள் ஆகியால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதுக்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். எமோரையும் அவன் குமாரன் சிகேமையும் பட்டை கருக்கினாலே கொன்று சிகேமின் வீட்டிலிருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தின் வயல்வெளிகளிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அங்கே மிகப்பெரிய கொலை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிட்டு வழியில் இருக்கும் பொழுது அந்த சமயத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இவங்க 2 பிரதர்ஸும் போயிட்டு வெறும் 2 பேர் சேர்ந்து அந்த ஃபுல் பட்டணத்தில் இருக்க எல்லா ஆண் மக்களையும் கொன்று போடுறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை பெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். ஸோ அவங்க அப்பாவாகி யாக்கோபு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பிரதர்ஸும் கோபம் கொண்டு அங்கே மிகப்பெரிய பழி வாங்குதலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தரோட ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கணும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். அவர்கிட்ட நம்ம ஜெபித்து எந்த காரியத்தையும் முடிவெடுத்து நம்ம செய்ய வேண்டுமா இருக்கிறோம். எல்லாமே கர்த்தர் நமக்கு வழி காட்டுவார், நமக்கு சொல்லி தருவார். ஆவியானவரோட துணையோடு நம்ம நல்ல வழியில் நடப்போமானால் இத்தகைய பெரிய காரியங்களை நாம் தவிர்க்க முடியும். தேவனுக்கே மகிமை. ஆமென்.